அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் வாஸ்துவை பற்றி ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். மனித மிருகங்கள், விலங்குகள், அவை பறவை இனம், இப்படி பார்த்தாக்க வெளியில் இருக்கிற பறவைகளோ மிருகங்களோ ஓர் உயிரோ ஈருயிரோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஏன் மனிதன் மட்டும் சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கான்? அதுக்கு என்ன காரணம்? இப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சிந்தனை வந்தது. அப்படி சிந்தனை வரும் பொழுது நான் யோசித்தேன், அந்த காற்று, வெளி ஆகாயம் அண்டு எந்த ஒரு இயற்கையோடைய சுகங்களும், தென்றல் காற்று வீசுகிறது, தண்ணி போடுகிறது, இதெல்லாம் பார்த்து 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 காலையிலேருந்து அதோட எக்ஸசைஸ் வேறு, பறக்கிறது, மிருகங்கள் ஓடுறது, ஏதோ பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ஆச்சு, மனசுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆச்சு. அது அவங்களுக்கு இறைவனுடைய படைப்பு இயல்பாகவே எந்தையும் தேட வேண்டிய ஒன்லி உணவுகளை மட்டும்தான் தேடணுமே தவிர வேறு எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் நிறைய துக்கங்கள். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு காற்று இல்லை, நல்ல ஒரு சூழல் இல்லை. இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஃப்ளாட்லேயும் இப்போது எல்லோரும் சாமான ஃபர்னிச்சரை போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருவோம். ஸோ காலி இடமே இல்லை, நடக்கிறதுக்கே இடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூச்சு முட்டுகிற மாதிரி ஒரு அமைப்பு. இது நம்ம வீடு அட்மாஸ்ஃபியரே மெயின் காரணம் நம்மளோட சுகதுக்கத்துக்கு. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டென்ஷன் கஷ்டம் வந்ததுனாக்கா வாஸ்து சரியில்லைன்னு ஓடி போயிடுறாங்க வாஸ்துவை பார்க்குறதுக்கு. முதல்ல இந்த நம்ம கதவை பூட்டி வச்சுக்கிறது, வாசல் கதவை திறந்து வைக்காமல் இருக்கிறது, காற்று உள்ளே வராமல் இருக்கிறது, வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கிறது, அண்டு நமக்கு குளிராகட்டும் வெயிலாகட்டும் அதோட பாதிப்பு தெரியாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் கதவுல போட்டு 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 மனசுக்குள்ளே எப்படி நம்ம வேதனைகளை சுமந்துட்டு இருக்கோமோ அதை மாதிரி சுமந்துட்டு இருக்கோங்க. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியல. அந்த வெளியில் வரத்துக்கு நாமளே தான் முயற்சிக்கணும். அப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கிராமத்து வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும். பழசோ புதுசோ அப்போ வாழ்ந்த வாழ்க்கையே நம்ம ரசித்து அதுலேயே மனசை லயிச்சிட்டு போனாக்கா ரொம்ப நல்லது. வயசான காலத்தில் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படி இந்த வசதிகள், மின்சார வசதிகளோ இதெல்லாம் இயற்கையில் வந்தது இல்லை. அதனால் நமக்கு அதோட பாதிப்பு பேட் எஃபெக்டையும் நிறையா கொடுக்குது. ஏசி போட்டுக்கிறோம், அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. பட்டு நோ ஆல்டர்னேட்டிவ், நம்ம அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் மனசளவில் தைரியமாகறதுக்கு, சந்தோஷப்படுவதற்கு தானே முயற்சித்து வெளியில் வரணும்னு சொன்னாக்க நிறைய நூல்களை படிங்க, இலக்கியங்களை படிங்க, இன்பங்களை அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.